கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னாக்கா தேங்காய் மரம், அதுக்கப்புறம் காட்டு உள்ள போயிட்டு ஈச்சம்பழம் சாப்பிட போகிறோங்க. ஈச்சம்பழம் வந்து இந்த சீசனில் ஈச்சம்பழம் வந்து ஃபேமஸ்னால் இந்த டைம் தாங்க அந்த ஈச்சம்பழம்ன்ற ஒரு பழம் கிடைக்கும். மற்ற டைமில் அது கிடைக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோவில் எது காட்ட போகிறோன்னாக்கா பனங்காய் போயிட்டு வெட்டி சாப்பிட போகிறோங்க. அதுதாங்க அடுத்து நம்ம போக போகிறோம். மேலே மரத்து மேலே ஏறி இருக்காங்க, அதனால தான் ஓரமாக வந்திருக்கேன் கைஸ். பாருங்கள். கைஸ் மரத்து மேலே இருக்காங்க, இளநீ வெட்டின்னு இருக்கார். பாருங்கள், இந்த மரம் எல்லாமே எங்கள் தாங்க. பாருங்கள், தேங்காய் மரம். மரத்து மேலே ஏறி இதை இளநீ வெட்டி தள்ளின்னு இருக்கார். இன்றைக்கி இளநீ சாப்பிட போகிறோங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக இளநீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு ஈச்சம்பழம் சாப்பிட போகிறோங்க. அந்த காட்டுக்குள்ளே போகிறதே நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்கள் சின்ன பசங்களில் இருக்கிறப்போ பார்த்திங்கன்னா அந்த காட்டை வந்து நிறைய பேர் வெட்டி காட்டை அழிச்சுன்னு இருந்தாங்க. ஆனால் இப்போது அதை வெட்டுறதுக்கு இப்போ யாருமே ஊருங்களில் இல்லை. ஏன்னா எல்லாம் வெளியில் கிளம்பிட்டாங்க வெட்டுறவங்க. இப்போ யாருமே வெட்டாதனால நல்லா காடு கொஞ்சம் நல்லா மரம்லாம் கொஞ்சம் பெருசாக ஆயிடுச்சு. அதனால் இப்போது அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு ஈச்சம்பழத்தை நம்ம சாப்பிட போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இளநீ சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக போவோங்க. பாருங்கள், இதுதாங்க இளநீ ஃப்ரெஷ்ஷாக குடிக்க போகிறோம். ஏன் ஃப்ரெஷ்ஷுன்னு சொல்கிறேன்னா, இப்போ யோசிச்சு பாருங்களேன். மரத்து மேலே இதோ ஏறி இருக்கான், அங்கேருந்து இளநீ இப்போ தள்ளிட்டான். பாருங்கள், சுட்டு தண்ணி போயிட்டுருக்கு. மச்சான், நான் கீழே இருக்கேன் பார்த்து. இப்போது அதே நம்ம ரோட்டில் வாங்கி குடிக்கிறோம் இல்லைங்களா, அது வந்து என்றைக்கு வாங்கியிருப்பாங்கன்னே நம்மளுக்கு தெரியாது. என்றைக்கு வாங்கியிருப்பாங்கனாக்கா இப்போது நேற்று வாங்கியிருக்கலாம், இன்றைக்கி வந்து விற்பாங்க. அப்படின்றப்போ இது வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம அதை வெட்டி கீழே இறக்கிட்டோம். இதோ பாருங்கள், இப்போ நம்ம போயிட்டு வெட்டி அழகாக குடிக்கலாங்க. சூப்பராக இருக்கும். அதுவும் மெயின் இந்த மரத்தில் ஏன் நான் ஏற சொல்லி தள்ளியிருக்கேனாக்கா, இந்த மரத்து காய் நல்லா பெருசாக இருக்குங்க. 1 லிட்ரு பிடிக்கும் தண்ணி. இளநீ தண்ணி பார்த்திங்கன்னா 1 லிட்டர் இருக்குங்க இதில். அந்த அளவுக்கு பெரிய இளநீ தாங்க. பாருங்கள். மச்சான், போதும் வா, ஜாஸ்தி தள்ளிட்டடா. அப்போ என்னதுரா? பார்த்தீங்களா, மேலேயே வெட்டி குடிச்சு கீழே போட்டுக்கிறான். ஏண்டா நாங்கள் சின்ன வயசில் பண்ணதை நீ இப்போ பண்ணுறியா? மச்சான், நான் கீழே இருக்கிறேன் சார். பாருங்கள் காய்ஸ், பாருங்கள் காய்ஸ், என்ன வேலை பார்த்துருக்கோம். நாங்கள் சின்ன வயசில் இந்தமாரி தான் மேலே ஏறி ஒரு தேங்காவை வெட்டி அங்கேயே மேலே சாப்பிட்ருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கீழே கீரைங்க கூட பங்கு போட்டு சாப்பிடுவோம். அந்தமாரி இப்போது எனக்கு என் மரத்தில் ஏறி எனக்கே அந்தமாரி வேலையை காட்டுறான் பாருங்கள். மேலேருந்து வெட்டி குடிச்சு கீழே அனுப்பியிருக்கான் பாருங்களேன். வரட்டும் உதைக்கலாம். தெளிக்கணும். தேங்காய் வெட்டக்குள்ளே கிட்ட வரக்கூடாது. ஏன்னா மச்சான், இது வெட்டு. இது பேர் பியூர் இளநீ. இது வெட்டி கொடு எனக்கு. எனக்கு வெட்டி விட்றா. இது பியூர் இளநீ. 40 இல்லை, இப்போ இளநீ விலை வந்து 60 ரூபாய் போச்சு. இதுக்கு ரேட் அதிகம், 80 வாங்கலாம். பாருங்கள், நான் சொன்ன மாரி எந்த அளவுக்கு இளநீ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த அளவு நீங்கள் பார்த்துருப்பீங்களா? இந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு பாருங்கள். நல்லா பெரிய இளநீங்க 1 லிட்டர் வரும் அதில் தண்ணி. பாருங்கள், வெட்ட ஆரம்பிச்சுட்டு பாருங்கள். சூப்பராக சூப்பராக வச்சான். அதுதாண்டா கரெக்டான இளநீன்னா அது அதுதாண்டா.
இப்போ இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 15 இளநீ இருக்குங்க. இதை குடிச்சிட்டு நம்ம ஈச்சம்பழத்துக்கு கிளம்பிடலாம். கரெக்டாக இருக்கும். மச்சான் அதை ஓப்பன் பண்ணி எனக்கு கூட. இது பாருங்க, கரெக்டான இளநீ தான். நீங்க கரெக்டாக வெட்டுறனா போகிறேன். கரெக்டாக எடுமச்சான். ஒரே போடு வரணும். பிக்சர் இது பற்றியா? ஹலோ கைஸ், பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இளநீ. ரொம்ப பெருசுங்க இது இளநீ. இது 1 லிட்ரு 1.5 லிட்ரு வரும் இதில் தண்ணி. இந்த இளநியை நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட 100 ரூபா இல்லை 80 ரூபா சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ சின்ன இளநியை 60 ரூபான்னு நாங்கள் எங்கள் மாமாவே போய் விற்றுன்னு இருந்தார், பார்த்தேன். சின்னதான் இளநீ அது. அதையே 60 ரூபான்னு விற்கிறப்போ இது எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது பாருங்கள். இதை விடுவாங்களா? 100 ரூபான்னு விற்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பெரிய இளநீங்க இது. பாருங்கள் கேஷ் குடிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். இந்த மரத்தில் பொறுத்த வரைக்குமே எல்லா காயுமே பெரிய பெரிய காய் தாங்க. நல்லா பெருசாக இருக்கும் பெரிய காய். அதில் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க இளநீ. இந்த மரம் எங்கள் மரம் தான். அதுக்கப்புறம் இன்னொன்று டேஸ்ட் மரம் இருக்குது. இப்போது முன்ன காட்டினேன் இல்லைங்களா, அந்த அதே மொத்தம் எப்படி சொல்கிறது, இப்போ காட்டினேன் இல்லைங்களா, அந்த மரத்துக்கு நேராக இன்னொரு மரம் இருக்குது. அந்த மரம் பார்த்திங்கன்னா இதோட டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்க கைஸ், இப்போ இந்த இளநியை நம்ம குடிக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். ஏன்னா இது குடித்து ஒரு 3 வருஷம் ஆகும். அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ டேஸ்ட் எதனா மாறி இருக்கா இல்லை அதேமாரி இருக்கான்னு பார்த்து சொல்கிறேன். செமையாக இருக்குது. டேஸ்ட்டு மாறி இருக்கான்னு கேட்டிங்கன்னா லைட்டாக மாறி இருக்குது. முன்ன சக்கரை தண்ணி மாரி இருக்குங்க முன்ன. இப்போ அதேமாரி தான் இருக்குது, கொஞ்சோண்டு மாறி இருக்குது. அப்போ எப்படி எந்தமாரி சொல்லணுன்னா 100%, அப்போ 100% டேஸ்ட் இருந்துச்சு. ஆனால் இப்போ 100%ல் ஒரு 2 பாயிண்ட் கம்மியாகி 98% அந்த அளவுக்கு தாங்க கம்மியாக இருக்குது டேஸ்ட்டு. சரிங்க கைஸ், நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த தண்ணியை குடிச்சிட்டு வெட்டி காட்டுறேன் எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள் உள்ள. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் குடித்து 3 வருஷம் ஆகுதுங்க எங்கள் மரத்தில் குடிச்சு. எனக்கு நாங்கள் ஊருக்கு போயிட்டோம். எங்கே போயிட்டோன்னாக்கா பெங்களூர் போயிட்டோங்க. எங்கள் வில்லேஜை விட்டு நாங்கள் பெங்களூர் போயிட்டோம். ஏன்னா கொஞ்சம் கடன் பிரச்சனை அதிகமாகிடுச்சு, அதனால் அங்கே போயிட்டோம். அதனால் குடிக்க முடியலைங்க. இப்போ திரும்ப வந்திருக்கோம். கடன் பிரச்சனை இருக்குது தான், ஆனால் ஊருக்கு வராது இருக்க முடியுமா? இதை முடிச்சுட்டு உங்களுக்கு இதை வெட்டுறப்போ வீடியோ காட்டுறேன். ஓகே கைஸ், இதை வெட்டிட்டு குடிச்சிட்டு வந்துடுறேன் இருங்க. எந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் கைஸ். தண்ணி எப்படி இருக்குது பாருங்கள், தழும்ப தழும்ப. நல்லா பெரிய காய்ங்க. அடுத்து ஒன்று ஓப்பன் பாருங்கள். வெட்டுறதுக்குன்னே பிறந்துருப்பாங்களா? அடவுட் இதை புடங்க விட மாட்டேங்கிறானுங்க பாருங்களேன். இப்போ வெட்டு மச்சான் பாருங்க எப்படி இருக்கு வழுக்க. எனக்கு வெட்டி தரமே பாருங்க காய்ஸ், எப்படி இருக்கு பாருங்க காய்ஸ். சரி, இது பேர் எங்கள் ஊரில் வழுக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்ட்டு வீடியோ கமெண்ட் காய்ஸ். இங்கே பாருங்கள்
இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த மாரி கஷ்டப்பட்டு எடுத்தால் தான் உனக்கு கிடைக்கும். சூப்பராக சாப்பிட முடியும். நல்லா இருக்கும் ரைஸ். சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்குது. ஒரு நாள் 2 நாள் வச்சு நின்று நான் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கட்டுறான். இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே உங்கள்கிட்ட நான் சொல்லியிருப்பேன், இன்றைக்கி தேங்காய் மரம் ஏறி இளநீ வெட்ட போகிறோம், அதுக்கப்புறம் காட்டுக்கு போயிட்டு ஈச்சம்பழம் பெருக்க போகிறோம், நுங்கு வெட்டி சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக வரவும் ஒவ்வொரு வீடியோவாக போடலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இளநீ வெட்டி சாப்பிட்டது வந்து இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அடுத்த வீடியோ வந்து காட்டுக்குள்ளே போயிட்டு ஈச்சம்பழம் பெருக்கிறது, அதுக்கு அடுத்த வீடியோ தாங்க நுங்கு வெட்டுறது வரும். ஏன்னா ரொம்ப லென்த்தாக இருக்குதுங்க டியூரேஷன். அதனால தான் 10 நிமிஷம் 20 நிமிஷம் அந்தமாரி வருங்க வீடியோ. அதனால் நம்மளுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையான்ட்டு. அதுக்கப்புறம் கைஸ் உங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் நம்மளுடைய சேனலை, பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அடுத்த வீடியோ தரமாக இருக்க போது அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாங்க கைஸ், பை பாய்.